வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் மணல் பொன்னாங்கண்ணி நாங்கள் வாங்குவாங்க. ஆனால் இந்த வெரைட்டி பிரசில் ஸ்பினச் வந்து இந்த சென்னையில் தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் நீட்டமாக இருக்குது, ஆயறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதை ஆஞ்சி நல்லா ஒரு 4 முறை கழுவி தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு அதிகமாக வைங்க, பூண்டு வெங்காயம் அதிகமாக வச்சுருக்கேன், நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். வத்தல் மிளகா, கடுகு, உளுந்து தேவைப்படும். மிதமான தீயில் கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்து, வற்றல் மிளகாய் கிள்ளி சேர்த்துக்காங்க, நல்லா பொரிய விடுங்க. இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நிறைய பூண்டு சேர்த்திங்கன்னா நல்லது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமெல்லாம் அடங்கும். அண்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, பிளட் ஃப்ளோக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்துக்காங்க. நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பிரசில் ஸ்பினச், அதாவது பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு முறை வதக்கி எடுத்துக்கணும். நாங்கள் வந்து பெங்களூரில் மணல் பொன்னாங்கண்ணி, அதாவது சின்ன பொன்னாங்கண்ணி சிறுசாக இருக்கும், அதில் நிறைய பூ இருக்கும், அதுதான் நம்ம செஞ்சு ப்ராக்டிஸு. இது வந்து இந்த வெரைட்டி பொன்னாங்கண்ணி இங்கே சென்னையில் நான் செஞ்சு ரொம்ப யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. இப்போ பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வாடி நல்லா வதங்கி வந்ததும் அதில் கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கினேன். இன்னொரு முறை பெரட்டி நல்லா வதக்கி விட்டுடுங்க. பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி. இது நீங்கள் வந்து கூட்டு, காரக்குழம்போடு வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ இந்த ரெசிபி பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.